ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் गाइस. சித்தப்பு நான் மேக் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செஞ்சு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி, பூண்டு, அப்புறம் டூனா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகம், கறி மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். எண்ணெய் தேவையான அளவு. உள்ளானி தேவையில்லாதானு எப்படி தெரிஞ்சுக்க? பேனை போடுங்க. சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன். வெங்காயம் எவ்வளோன்னு சொல்லவே இல்லை. தேவையான அளவு. ஒரு மணி கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா வெங்காயம் சீக்கிரம் வணங்கிரும். அதுக்காக அவ்வளவுக்கு கிரைண்ட் அவசரப்பட்டு பூண்டை போட்டாரு. இருந்தாலும் பரவாயில்ல, அவர் கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருக்காரு. டிப்ரெஷன் அப்படிதான். நீங்க செய்யுங்க. என்ன கேட்ட நான் என்ன செய்யறது? இந்த போடா பேசும்போது அதை நாம படுத்துறது. பூனா ஏன்டா கொடுத்துட்டு போயிட்டாரு? அவர் கை வலிக்குதான். என்ன வரமாட்டேங்குது? ஃப்ரெஷ் டூனாவா? அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஏன் இப்ப டூனா போடுறோம்னா, டூனா கொஞ்சம் வெந்தோடனே மசாலா ஆட் பண்ணா டூனாக்குள்ள ஃபுல்லா மசாலா ஆட் ஆகிடும். அதுக்காக தான். மஞ்சத்தூள் ஏன் அவ்வளவு போடணும்? என்ன மல்லி என்ன தூள்? காஷ்மீர். கோதுமை மல்லித்தூள் லைட்டா தூவிடணும். அப்படியே டூனா வாசனை இப்பதான் வருது. எங்க தலை கை வச்சாதான் டூனா வாசனமே வருது. டேஸ்ட் பண்ண பா, எப்படி இருக்குன்னு? சூப்பரா அப்படிங்கிற சூப்பரப்பா. சாப்பிட்டு பாருங்க. இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா டூனா செஞ்சாச்சு. எவ்வளோ டேஸ்ட்டாக வரப்போகுதுன்னு தெரியல. மாஸ்டர் கை பக்கத்தை நீங்கள் பார்த்துட வேண்டியதான். மாஸ்டர் ரெடியாக சாப்பிட்றதுக்கு ரெடி. அதுக்கு என்ன சாப்பிட போகிறோம்? அன்னைக்கு கோதுமை தோசை சாப்பிட்டோம். இன்னைக்கு என்ன சாப்பிட போகிறோம்னா குப்பூஸ். வாங்க சாப்பிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை யாராவது கல்ஃப் கண்ட்ரியில் பார்க்குறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். பாய்.